அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் நல்ல முறையில் சென்று கொண்டிருப்பதாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அது சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்கள் ஈரான் தரப்பிலும் அமெரிக்காவின் தரப்பிலும் ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையை அமெரிக்கா, ஈரான், ஹிஸ்புல்லா 3 முனையில் இஸ்ரேலுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு அதிரடியாக விஜயம் செய்த ஈரான் ஜனாதிபதி, இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான உலகின் பிந்திய சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஏறக்குறைய 5 தசாப்தங்களுக்கு மேலாக, அதாவது 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த எண்ணெய் ஏற்றுமதிக்கான தடையை அமெரிக்கா முற்றாக நீக்கி இருக்கின்றார்கள். அதாவது 50 ஆண்டுகளாக ஈரானினுடைய எண்ணெய், எரிவாயு, பெட்ரோலிய பொருட்கள் உலக சந்தையில் விற்பனை செய்யப்படுவதற்கு அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் விதித்த பொருளாதார தடை முழுமையாக அடுத்து வரும் 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டுள்ளதான அறிவிப்பை அமெரிக்கா வெளியிட்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஈரானிய எண்ணெய் ஏற்றிக்கொண்டு கப்பல்கள் சீறி பாய்ந்து கர்முஸ் ஜலச்சந்தியை கடந்து பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருப்பதாக கர்முஸ் ஜலச்சந்தியை கண்காணிக்கக்கூடிய மையம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதாவது ஈரான் தன்னுடைய எண்ணெய் ஏற்றுமதி, எண்ணெய் விற்பனையை கச்சிதமாக மிக வேகமாக மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள். முதல் கட்டமாக கடந்த 3 தினங்களில் மட்டும் 39 எண்ணெய் டேங்கர், எண்ணெய் கப்பல்கள் ஈரானிலிருந்து பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சீனா, தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் மிகப்பெரிய ஈரானுடைய எண்ணெய் இருப்பை வாங்கி முதல் கட்டமாக கொள்வனவு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பாருங்கள், தென்கொரியா, ஜப்பான் போன்ற நாடுகள் அமெரிக்காவின் மிக நெருக்கமான நட்பு நாடுகள். அமெரிக்கா சொன்னால் அதன் பின்னால் சென்று நிற்கக்கூடிய நாடுகள். இன்று அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி நாடான ஈரானிடமிருந்து ஈரானின் எண்ணெயை முதல் ஆளாக வாங்கும் நடவடிக்கை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஈரானுக்கு வியாபாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள். காலத்தினுடைய மாற்றத்தை பாருங்கள். எந்த அமெரிக்கா ஈரானின் எண்ணெயை உலக நாடுகள் வாங்கக்கூடாது, ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி ஊடாக பெறக்கூடிய பணத்தை அவர்களுடைய ஆயுத மேம்பாட்டுக்கும் ஆயுத உற்பத்திக்கும் இராணுவத்தை மேம்படுத்தவும் பயன்படுத்துகின்றார்கள் என தேடி தேடி ஈரானிய அரசு நிறுவனங்கள், ஈரானிய தனியார் நிறுவனங்கள், எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதித்தார்களோ, அதே அமெரிக்காவும் நட்பு நாடுகளும் இன்று ஈரானுடைய எண்ணெயை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி இருக்கின்றார்கள். தென்கொரியா, ஜப்பான், பல அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கும் எண்ணெய் சென்றிருக்கின்றது. ஈரான் இந்த 4 தினங்களில் மட்டும் 8.5 பில்லியன், மில்லியன் கிடையாது, 8.5 பில்லியன் டாலர்களுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்து பணத்தை பெற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கின்றது. இது இந்த 4 நாட்களுக்குள். இன்னமும் 55 நாட்கள் இருக்கும் நிலையில் இந்த 2 மாத காலத்துக்குள்ளேயே பல பில்லியன் டாலர்களை ஈரான் எண்ணெய் ஏற்றுமதி ஊடாக பெற்றுக்கொள்வார்கள் என்ற செய்தியை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனெனில் ஈரானினுடைய எண்ணெய் டேங்கர்கள் பல எண்ணெயை முழுமையாக ஏற்றிய நிலையில் கடலில் அணிவகுத்து நிற்பதாக ஈரானின் செய்திகள் தெரிவிக்கின்றன. பந்தர் அப்பாஸ் துறைமுகமாக இருக்கலாம், ஈரானின் கார்க் தீவுகளாக இருக்கலாம், அனைத்திலும் ஈரான் எண்ணெய் ஏற்றப்பட்ட கப்பல்கள் புறப்படுவதற்காக தயார் நிலையில் இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் இந்த ஒப்பந்தத்தினூடாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியிலான நன்மையை பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் ஈரானுடைய பொருளாதாரம், உட்கட்டுமானம் மேம்பட போகின்றது என்பதற்காகத்தான் இஸ்ரேல் இவ்வளவு தூரம் அதை குழப்புவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அதிலும் இந்த 4 நாட்களுக்கு 8.5 பில்லியன் டாலர் என்று சொன்னால், ஈரான் எண்ணெய் முழுமையாக தடை நீக்கப்பட்டு ஈரானுடைய எண்ணெய் உலகம் முழுவதும் பாயத் தொடங்கினால் ஈரான் எவ்வளவு பெரிய வருவாயை இந்த எண்ணெய் ஏற்றுமதி மூலம் மட்டும் பெற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நினைத்து பாருங்கள். சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் எல்லாமே ஈரானுக்கு பின்தள்ளப்பட போகின்றார்கள் என்று சொல்லும் அளவுக்கு ஈரான் அசுர வேகத்தில் இந்த ஒப்பந்த காலத்தில் நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். போர் முனையில் மட்டுமல்ல, வியாபாரத்திலும் ராயதந்திரத்திலும் கூட ஈரானியர்கள் இந்த வளைகுடாவில் ஒரு தனித்துவமானவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய போர் நடைபெற்றது, இவ்வளவு துறைமுகங்கள் அளிக்கப்பட்டன, ஈரானின் கப்பல்கள் அளிக்கப்பட்டன, எண்ணெய் டேங்கர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டன. ஆனால் ஒப்பந்தம் வந்த அடுத்த நாளே நூற்றுக்கணக்கான கப்பல்கள் எண்ணெய் ஏற்றிக்கொண்டு தயாராக விற்பனைக்கு செல்கின்றன என்றால் அவர்களுடைய இந்த கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாகத்திறனைத்தான் இன்று அமெரிக்கா கூட வியப்பாக பார்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து ஈரானுடனான கர்முஸ் ஜலச்சந்தியில்
சேவை கட்டணங்களை வசூலித்து அதை முறைப்படுத்துவதற்காக ஓமானுடன் முக்கிய பேச்சுவார்த்தையை ஈரான் ஆரம்பித்திருக்கின்றார்கள். முதலில் ஓமான் அமெரிக்காவினுடைய ஒரு நட்பு நாடு. இப்படியான பேச்சுவார்த்தைக்கு ஈரானுடன் செல்ல மாட்டார்கள். சென்றாலும் இதில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படாது என்றெல்லாம் கூறியவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கும் முகமாக ஈரானுடைய சபாநாயகர் முகமது கலிபாய் மற்றும் முக்கியஸ்தர்கள் ஈரானுடைய மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோர் நேரடியாக ஓமானுக்கு சென்று இரு நாடுகளின் நிபுணர்கள் குழு டாக்டர் கலிபாவ் தலைமையில் மிகப்பெரிய சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள். இந்த சந்திப்பில் கர்முஸ் ஜலச்சந்தியில் இந்த ஓமன் வளைகுடாவில் ஈரானும் ஓமனும் இணைந்து சேவை கட்டணங்களை மேற்கொள்வது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன. இது அமெரிக்காவுக்கும் மேற்குலகத்திற்கும் மிகப்பெரிய அடி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனெனில் எந்த நாடுகள், அரபுலக நாடுகள் ஈரானுடன் ஒன்றிணைந்து விடக்கூடாது, ஈரானுடன் நட்பாகி விடக்கூடாது என்று இவர்கள் 50 வருட காலமாக பல சூழ்ச்சிகளை செய்து வந்தார்களோ அவையெல்லாம் சில வாரங்களில் உடைத்தெறியப்படுகின்றது. ஓமானும் ஈரானும் இணைந்து சேவை கட்டணங்களை இங்கே விதிக்கப் போகின்றார்கள் என்ற விடயம் தற்போது ஓரளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மஸ்கட்டில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை மிகவும் நல்ல முறையில் அமைந்திருந்ததாக ஓமன் நாட்டினுடைய மன்னர் சுல்தான் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஓமான் ஈரானினுடைய நட்பு மிகப்பெரிய அளவில் நெருக்கமாகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. என்னதான் இவர்கள் ஈரானுக்கு எதிரான பிரச்சாரங்கள், ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளை தாக்கிவிட்டார்கள், மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களை தாக்கிவிட்டார்கள், ஈரானை சும்மா விட்டு விடக்கூடாது என்று அந்த நாடுகளின் அரசுகளும் கூறினால் கூட சவுதி அரேபியா முதல் ஓமான் வரை, கத்தார் வரை இருக்கக்கூடிய மக்கள் இந்த போரில் ஈரானுக்கு ஆதரவாகத்தான் இருக்கின்றார்கள் என்பதை தற்போது அந்த நாடுகளும் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த நாடுகளின் மக்களின் சமூக வலைத்தள பதிவுகளை பாருங்கள். ட்விட்டராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், அவர்களுடைய சமூக வலை எந்த பதிவாக இருந்தாலும், டிக்டாக்காக இருக்கலாம், இந்த போரில் ஈரானின் வெற்றியை கொண்டாடும் மனநிலையில்தான் அங்கே அரபுலக நாடுகளில் இருக்கும் மக்கள் இருக்கின்றார்கள். ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மறைமுகமாக ஆதரவை கொடுத்தாலும் கூட மக்களின் நிலைப்பாடு என்பது வேறாக இருக்கின்றது. எனவே மக்களின் நிலைப்பாட்டை மீறி செல்ல முடியாத ஒரு நிலையிலும் அந்த நாடுகள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் ஒரு யதார்த்தபூர்வமான நிலையாகவும் இருக்கின்றது. இந்த சமூக வலைத்தளங்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இதை நன்கு உற்று நோக்க முடியும். ஏனெனில் குவைத் எமிரேட்ஸில் ஈரான், குவைத்து, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற நாடுகள் தாக்குகின்றார்கள். அந்த நாடுகளுக்கு அமெரிக்க தளங்களை தாக்குகின்றார்கள். ஆனால் அந்த நாடுகளில் ஈரானுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்தார்கள் என்று நூற்றுக்கணக்கானவர்களை அந்நாட்டு குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்கின்றது. நிலைமையை நீங்கள் கணித்துக் கொள்ளலாம். அடுத்து ஈரானுடைய ஜனாதிபதி பெஷாஷ்கியான் தலைமையிலான அப்பாஸ் அரக்சி, பெஷாஷ்கியான் முக்கியஸ்தர்கள் அடங்கிய குழு பாகிஸ்தானுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாட்களின் பின்னர் ஈரானுடைய ஜனாதிபதியினுடைய ஒரு அதிகாரபூர்வ விஜயம் பாகிஸ்தானை நோக்கி இருக்கின்றது. இது வழக்கமான நெறிமுறைகளுக்கு மாறாக ஈரான் ஜனாதிபதி பெஷாஷ்கியான், அரக்ஷி ஆகியோர் பாகிஸ்தான் நோக்கி சென்றபோது ஈரானுடைய ஜனாதிபதியின் விமானத்தை சுற்றி பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் களமிறக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக அந்த ஈரானுடைய பெஷாஷ்கியான் சென்ற விமானம் சென்றிருப்பது உலக அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. ஏனெனில் வழக்கமாக 1-2 செக்யூரிட்டி விமானங்கள் அல்லது எஸ்கார்ட் கொடுக்கப்பட்டாலும் கூட இவ்வளவு போர் விமானங்கள் ஒரு ஜனாதிபதியினுடைய விமானத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து அழைத்து வரப்படுவது ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆழமான உறவுகள் மற்றும் நீடித்த மரியாதையை பிரதிபலிப்பதாக பாகிஸ்தான் ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானுடைய ஊடகங்களும் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளவுதான் பாகிஸ்தான் அமெரிக்காவுடன் நெருங்கி செயற்பட்டாலும் கூட ஈரான் விவகாரத்தில் ஈரானுக்கு எதிரான நகர்வுகளை பாகிஸ்தான் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் அது என்ன காரணம் என்று சொன்னால், பாகிஸ்தான் அரசுக்குள் இருக்கும் பிரச்சனை இல்லை, பாகிஸ்தான் ராயதந்திரத்துக்குள் இருக்கும் பிரச்சனை இல்லை, பாகிஸ்தானிய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஈரானுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு அலை அங்கே இருக்கின்றது. ஏன்னா அயதுல்லா அல் ஹமேனி இறந்த பின்னர் இஸ்ரேலுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக லட்சக்கணக்கான மக்கள் இஸ்லாமாபாத்திலும் கராச்சியிலும் ஒன்று கூடி போராட்டம் நடத்தினர். ஒரு கட்டத்தில் கோபமடைந்த பாகிஸ்தானியர்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை அடித்து நொறுக்கும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருந்தது. எனவே அனைத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ஈரான் என்பது ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த நாடுகளுக்கு மத்தியில் மாறிக்கொண்டிருப்பதை
பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாகிஸ்தானின் உடைய முயற்சிகள் இந்த சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை கௌரவிக்கும் முகமாகவே நான் நேரடியாக பாகிஸ்தான் சென்று அந்நாளுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், இராணுவ தளபதி, முக்கியஸ்தர்களை சந்தித்திருக்கின்றேன். ஈரான் பாகிஸ்தானின் உடைய சகோதரத்துவ உறவு என்பது யாராலும் அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது என்பதை பெஷாஷ்கியான் பாகிஸ்தானில் ஊடகங்களை சந்திக்கும் போது தெரிவித்திருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து சுவிட்சர்லாந்தில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ஈரானினுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதி, ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர் அலி பெஹ்ரானி ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மீதோ லெபனான் மக்கள் மீதோ ஸ்டெல் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் நிச்சயமாக பதில் தாக்குதலை நடத்துவோம் என்பதை இந்த ஐநா மன்றத்திற்கும் இந்த மத்தியஸ்தம் வகிக்கக்கூடிய நாடுகளுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனெனில் ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட விடயம் லெபனான் முனையிலும் அனைத்து தாக்குதல்களும் நிறுத்தப்பட வேண்டும். இதற்கு ஹிஸ்புல்லாவும் சம்மதித்திருக்கின்றார்கள். இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதால் தான் நாங்கள் பதில் தாக்குதலை நடத்துகின்றோம். இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்திவிட்டால் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்பதை மீண்டும் ஹிஸ்புல்லா உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலின் உடைய தாக்குதல்கள் ஈரானிய பதிலடியை தூண்டும் என்ற ஒரு செய்தியை அவர் தெளிவாக கொடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு, இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையில் மிகப்பெரிய ஒரு முருகலான சூழ்நிலை காணப்படும் சூழ்நிலையில் இஸ்ரேல் அமெரிக்காவின் ஆயுதங்களை மட்டுமே தங்கியிருக்காமல் தனக்கான சொந்த ஆயுத தொழில்துறையும் தொழில்நுட்பத்தையும் ஆயுத தொழிற்சாலையும் உருவாக்க வேண்டிய நேரமாக இது இருக்கின்றது என்று ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் இது குறித்து சாடை மாடையாக பேசியிருந்தாலும் தற்பொழுது அவருடைய கூற்றென்பது அமெரிக்கா இஸ்ரேலிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிளவை துல்லியமாக காட்டுகின்றது. அதாவது ஜேடி வான்ஸ் 3 தினங்களுக்கு முன்பு குறிப்பிட்டிருந்தார், இஸ்ரேல் பயன்படுத்தும் ஆயுதங்களில் 3/2 பகுதி ஆயுதங்கள் அமெரிக்காவினுடையது. அதிலும் அந்த ஆயுதங்கள் அமெரிக்க மக்களினுடைய வரிப்பணத்தில் வாங்கப்பட்டு இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட, அதாவது உனக்கு நாங்கள் பிச்சையாக இந்த ஆயுதங்களை கொடுத்திருக்கின்றோம், எங்களுடைய ஆயுதங்களை வாங்கி பயன்படுத்தி கொண்டே நீ எங்களுக்கு எதிராக பேசுகின்றாயா என்பதுதான் மறைமுகமாக செய்தியை ஜேடி வான்ஸ் கூறியிருந்தார். இன்று அதற்காக அமெரிக்க ஆயுதங்களை குறைத்து எங்களுடைய புதிய ஆயுதங்களை உருவாக்க வேண்டும் என்று இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார். எப்போதும் சொல்வார்கள், அவனுக்கு எப்போதுமே சனி என்பதைப் போல எப்போதும் சண்டை, யுத்தம், ஆயுதங்கள் தயாரிப்பது, விற்பனை என்று நெதன்யாகுவினுடைய எண்ணமே அவ்வாறு தான் இருக்கின்றது. அவன் எந்த ஒரு நாடுகள் சமாதானத்தை கொண்டு வர முயற்சி செய்தாலும் அதை குழப்புவதற்கென்றே இந்த இரத்த காட்டேரி போல நெதன்யாகு செயற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து கத்தாரில் இருக்கக்கூடிய எல்என்ஜி கேஸ் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து நேற்று பேசியிருந்தோம். பல தொழிலாளர்களை காணவில்லை என்று பேசியிருந்தோம். இன்றைய தினம் ஒரு துயரமான செய்தி வழியாக இருக்கின்றது. அதில் 14 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. அதில் 12 பேர் இந்தியாவை சேர்ந்தவர்கள், அதிலும் 4 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இது வெளிநாட்டு சதியோ அல்லது குண்டுவெடிப்போ ட்ரோன் ஏவுகணை தாக்குதலோ அல்ல, தற்செயலாக நடந்த ஒரு துயரம் மிகுந்த விபத்து என்பதை தெளிவாக கத்தாருடைய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருப்பதுடன் இறந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அரங்கல்களை தெரிவித்திருப்பதுடன் அவர்களுக்கு அரசு நஷ்டஈடு வழங்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த விபத்து குறித்த விசாரணைகளை நாம் ஆரம்பித்திருப்பதாக கத்தார் தெரிவித்திருக்கின்றார்கள். அல்பேனியாவில் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் கட்டும் கோட்டலுக்காக விவசாயிகள் அப்பாவி பொதுமக்களுடைய நிலங்களை பெருவாரியாக சுவீகரித்து கபலீகரம் செய்வதற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்பாவி மக்களின் நிலங்களை பறித்து கார்ப்பரேட்டுகளுக்கு வழங்காது என்று கூறி ஷாசன் தீவு பகுதியில் உள்ள பிளாமிங்கோ பறவைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் மக்கள் தடுப்பு வேலிகளை உடைத்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிபணியாதே, எங்களுடைய வளங்களையும் நிலங்களையும் சுரண்டாதே என்று அல்பேனிய மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய கோஷங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். எல்லா இடங்களிலும் நாடுகளை பிடித்து, இடங்களை பிடித்து, நிலங்களை பிடித்து இறுதியில் 6 அடி நிலத்தில் தான் நமக்கு சொந்தமாக போகின்றது. இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் அவருடைய மருமகனும் இது புரியாமல் உலகெங்கும் நிலத்தை பறிப்பதற்கும் மற்றவனுடைய வளத்தை பறிப்பதற்குமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் இன்று அல்பேனியா வரை எதிரொலிக்கின்றன. அல்பேனியா மக்களின் போராட்டம் இதற்கு ஒரு சான்றாக அமைகின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை
தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.